ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தட்சிணாயனம் இன்று 4/1/2026 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. இன்றைய குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:31 இன்றைய திதி இன்று பிற்பகல் 2:53 வரை பிரதமை, பின்பு துவிதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:49 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:47 வரை பாலவும், பின்பு பிற்பகல் 2:53 வரை கௌரவம், பின்பு தைத்துளம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 5:49 வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிரன் பகவான். கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தோன்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குல தெய்வத்துக்கோ இல்லை இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கோ சென்று வணங்கி வரக்கூடிய ஒரு பக்தி மிகுந்த நாளாக இன்று அமைகிறது. ரிஷபராசி என்பது கஷ்டப்படுறவங்க மேலே கொஞ்சம் பரிதும் பாசமும் காட்ட அவங்களோட அன்பும் அரவணைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க உங்களுக்கு. மிதுராசி அன்பர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடும் பயபக்தியோடும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கடகராசி பார்த்தா நிறைய விஷயங்களுக்கு எதிர்ப்பு வந்தால் அந்த எதிர்ப்புகளை மீறி சில விஷயங்களை சாதிக்க வேண்டிய நாளாக சாதிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய நாடு யார் தான் அவங்கள ஒரு அன்பும் பாசமும் பரிவும் கொண்டு செய்தாலே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் எல்லாமே இருக்க போது உங்களுக்கு. கன்னிராசின்னு பார்த்தா உங்களுடைய செயல் ஒரு செயலாலே நீங்கள் பாராட்டுகளையும் முன்னேற்றத்தையும் போய் பெறக்கூடிய நபராக நாளாக அமைதிகளுக்கு. துலாமசன்களாக எடுத்த காரியத்தை நீங்கள் ஜெயத்தோடு வெற்றியோடு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு. விருச்சிகராசின்னு பார்த்தா உங்களுக்கு இது வரைக்கும் ஓடி கஷ்டப்பட்டு கொஞ்சம் மனதுக்கு முறையில் கொஞ்சம் ஓய்வை கொடுக்கக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. தனுசுராசினருக்கு உங்களுடைய வரவேண்டிய வரவுகள், நிலுவைக்கூடிய வரவுகள்லாம் வராமல் இருந்துருக்கும். அந்த வரவுலாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மகராசி அன்பர்களே, எந்த விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் தடைகள் தாமதம் இருக்கும். தடை தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நிகழ்வு, அந்த நிகழ்ச்சி வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு எதுலேயும் வெற்றி. ஏன்னா உங்களுக்கு ராகு சனிங்கிறதால எப்படியா ஒரு வழியில் நீங்கள் தனிச்சொலோடு எதிர்கொண்டு உங்களுடைய முயற்சியை வெற்றியாகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மீனராசிக்கு பார்த்தோன்னா உங்களுடைய பேச்சாலையும் உங்களுடைய செயலாலையும் உங்களுடைய கல்வியாலையும் நல்ல ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்நாள் இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக ஆண்டவனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.